வெல்கம் டு மொமெண்டரி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டாலர் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டாலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஏதாவது ஷாப்பிங்ஸ் ஏதாவது போகிறோம் அப்படின்னா பாப்பா வந்து ரொம்ப நேரம் கேரி பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதனால் வந்து நம்ம ஸ்டாலர் யூஸ் பண்ணோம்னா அவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நம்மளுக்கும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ வந்து ஸ்டாலரில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டாலரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஸ்டெப் வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதாவது வந்து ஸ்லீப்பிங், செமி, அதுக்கப்புறம் சிட்டிங் சொல்லிட்டு 3 ஸ்டெப் வந்து நம்ம ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து மேலே வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி நம்ம ஹைட் ஏற்றுறதும் இறக்குறதும் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதில் தான் வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நியூ பார்னாக இருக்காங்க அப்படின்னா தூங்கிட்டே தான் வந்து போவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்லீப்பிங் பொசிஷனில் வந்து வச்சுக்கணும். ஸோ இந்தமாதிரி வச்சுக்கும் போது நியூ பார்ன் பேபிக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. ஒரு 6 மந்த் அப்படி இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா செமியில் வந்து நம்ம வச்சுக்கலாம். செமியில் வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பாப்பா கொஞ்சம் சாஞ்சு உட்காந்துட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ 1 இயர் 2 இயர்ஸ் அப்படி ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிங் பொசிஷனில் வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ 2 இயர்ஸ் இருக்காங்க, பாப்பா வந்து தூங்கணும் ஆனால் தூங்க முடியாதா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்குறீங்கன்னா ஸோ வந்து நம்ம ஸ்லிப்பிங் பொசிஷனில் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா வந்து இந்தமாதிரி ஃபுட் வைக்கிறதுக்காக ஒரு வந்து ட்ரே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ட்ரே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த கம்பியும் இங்கே வந்து கீழே ஒரு லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லாக்கில் வந்து இந்த கம்பி வச்சிட்டோன்னா பாப்பா வந்து கால் நீட்டி படுக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலரில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம ஸ்டாலர் மூவ் பண்ணிட்டு போகிற மாதிரி ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க. பேக் சைடும் வந்து நம்ம வச்சு மூவ் பண்ணிட்டு போகலாம். இப்போ வந்து பேக் சைட்லேருந்து எப்படி கொண்டு வரணும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஃப்ரண்ட்டில் போய் ஒரு லாக் மாதிரி இங்கே இருக்கும். ஸோ இந்த லாக்கில் வந்து போயிட்டு லாக் ஆகிடும். ஸோ வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்த மாதிரி பேபியை வந்து தள்ளிட்டு போகலாம். ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது பாப்பா வந்து அழுக மாட்டாங்க. சில பேர் வந்து நம்ம ஃபேஸ் தெரியலன்னா வந்து அழுகுவாங்க. அப்போது போது நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து மூவ் பண்ணிட்டு போகலாம். சப்போஸ் வந்து பேக்கில் வந்து மூவ் பண்ணும்போது பேபி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியணும்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பேபி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வந்து ஒரு குடம் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம பேபி சப்போஸ் வந்து தூங்குறாங்க அப்படின்னும் போது லைட்லாம் வந்து அவங்க ஃபேஸில் படக்கூடாது, இல்லை நம்ம வெளியே எங்கேயாவது வாக்கிங்ஸ்மே போகிறோம் அப்படின் போது சன்லைட்லாம் வந்து படக்கூடாதுன்னா ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம குடம் மாதிரி ஒன்று இருக்கும், அதை நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து வீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த டைரெக்ஷன்ஸ் வேணால் நம்ம வந்து டேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட் போகிறோன்னா ரைட்டு, லெஃப்ட் போகிறோன்னா லெஃப்ட்டுன்னு சொல்லிட்டு இதில் வந்து வீல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 360 டிகிரி வந்து ஃப்ரண்ட் வீல் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ பேக் வீல் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அப்படியே ஸ்ட்ரைட்டாக மூவ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ சப்போஸ் வந்து நம்ம ரொம்ப நேரம் ஸ்ட்ரைட்டாகவே போகிறோம் அப்படின்னும் போது நம்ம இங்கே ஒரு ஸ்டாப்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டாப்பர் போட்டிங்கன்னா வீல் வந்து லெஃப்ட் ரைட் எதுவுமே வந்து ரொட்டேட் ஆகாது, நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். இப்போ பேக் வீலில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்டாப்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டாப்பர் வந்து எதுக்குன்னா இப்போ சப்போஸ் வந்து நம்ம ஷாப்பிங் பண்ணுறோம் அப்படின் போது ஸ்டாலரை வந்து நம்ம நிறுத்தி வச்சுருப்போம். அப்போ வந்து பாப்பா யாருன்னா வந்து இடித்து மூவ் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து ஸ்டாலர் மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்டாப்பர் வந்து போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டாப்பர் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மூவ் ஆகாது ஸ்டாலர் வந்து. ஸோ ஸ்டாலரில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாத்லாம் வந்து ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் டைப் கொடுத்துருப்பாங்க, இல்லை வந்து வெல்க்ரோ டைப் தான் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே ரிமூவ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி லாக் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ஸ்டாலர் ஓப்பன் பண்ணிட்ட பிறகும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சேஃப்டி லாக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த லாக்கில் போயிட்டு இப்படி செட் பண்ணிட்டிங்கன்னா வந்து ஸ்டாலர் வந்து நம்ம என்ன பண்ணாலுமே வந்து க்ளோஸ் ஆகாது. ஸோ நான் இப்போ எப்படி க்ளோஸ் பண்ணுறது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கம்பி இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்தமாதிரி வந்து ஷேப் மாதிரி ஒரு கம்பி இருக்கும். ஸோ இது என்ன பண்ணணும்னா இப்படி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு போயிட்டு ஒரு பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா ஃபுல் க்ளோஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து லாக் போட்டுட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து எங்கே இருந்தாலும் வந்து கேரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீல் வந்து நம்ம லாக் இல்லாதனால நம்ம வந்து இப்படி இழுத்துட்டு கூட நம்ம வந்து ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி ஓப்பன் பண்ணும் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி லாக் பண்ணுமோ ஸோ இதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டாலர் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சேஃப்டி லாக்குன்னு சொல்லிட்டு அது போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மொமெண்டரி இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.